இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். குறிப்பா நாம நிக்கிற இந்த இடம் ஒரு 40 சென்ட் நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியில நான் இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ப பழமரங்கள், காய்கறி அப்படிலாம் பண்ணியிருக்கேன். இந்த கொடி பயிறு, இந்த 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 மரங்கள் நட்டிருக்க பக்கத்திலேயே நான் ஒரு மக்கு குழி போட்டு வச்சிருக்கேன். இந்த தாவர கழிவுகள்லாம் எரிக்காம, இந்த தென்னை ஓலை, இந்த சருகு, கரும்பு சோகை இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். போட்டு வச்சுக்கிட்டு நான் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு தனி கவனம் செலுத்துறது இல்லை. அதுவே நம்ம இந்த தண்ணியெலாம் ஈரப்பதத்தை பராமரிச்சிட்டா அதுவே இயற்கையாக மக்கிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரு 40லேயே பல பயிர், இந்த 40 சென்ட்டில் பல பயிர் இருக்குது இங்கே. அது இல்லாமல் இந்த அந்த இந்த அந்த சருகு கொட்டுறதெல்லாம் எதுவுமே அந்த 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 மக்கு குழின்னு பாருங்கள், அதில் போட்டு மக்க வைப்பேன். இல்லைன்னா மரத்தடியிலேயே அந்த வேர் பகுதி எந்த இடத்துக்கு போதோ கொஞ்சம் அகலமாக அந்த இடத்துலையே மல்ச்சி பண்ணி விட்ருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொய்யா மரம் இருக்குது. இந்த கொய்யா மரத்து அடியில் பாருங்கள், இந்த இந்த வீழ சருகு, இந்த இந்த தேக்கு மரத்தினுடைய சருகு, எல்லா இலையும் அங்கேயே ஒரு மூடாக்கா பண்ணி வச்சுருக்கேன். அந்த அந்த ஒரு கலையை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கலை ஐயோ கலை மோசமாக கலைன்னுவாங்க. கலை பூமிக்கு ஒரு கலை. கலை தான் பூமியே காப்பாற்றுது. பூமிக்கு மூடாக்கா இயற்கையாக இருக்கிறதே காட்டுப்பகுதி நிறைய இடத்துல இந்த கலைகள் தான். களைகள்னாலே பூமி இன்னும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், இந்த தாவர களைகள் இல்லைன்னா. அதனால் இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த வாழை இருக்குது, மா இருக்குது, பலா இருக்குது, சப்போட்டா இருக்குது. அது இல்லாமல் இந்த இது சொல்லுவாங்க பாரு, மாதுளை இருக்குது. இப்படி எல்லா பழமரங்களும் இருக்குது. டிம்பர் வேல்யூ உள்ள மரங்களும் இருக்குது. காய்கறி இருக்குது. இந்த எலுமிச்சையும் இருக்குது. இங்கே எலுமிச்சை இருக்குது. இப்படி இந்த ஒரே இடத்துல வேலி ஓரத்தில் எல்லாம் வச்சு ஒரு பயிருக்கு ஒரு பயிர் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இங்கே பராமரிக்கிறவங்க. ஒரு பயிரால் இன்னொரு பயிருக்கு பாதிப்பு இல்லை. இந்த வாய்க்கால் ஓரம் எப்பவுமே நீர் அதுக்கு கிடைக்கிற மாதிரி வாழை இருக்குது. இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.